வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான துவையலும் கூட. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல இலுப்பு சட்டியை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். அதில் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை நல்லா தட்டி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துப்போம். பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கட்டி காயம் போட்டால் ஃப்ளேவர் நிறைய இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா லாஸ்ட்டாக அரைக்கும்போது பொடி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் நல்லா வறுபட்டாச்சு, எடுத்துருவோம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வத்தல் போட்டு அதுவும் நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். நான் இன்றைக்கி 8 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது நான் தொலி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். தொலி உளுத்தம்பருப்பு வெறும் உளுத்தம்பருப்பை விட நல்ல சத்தானது. கலர் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும், ஆனாலும் சத்துக்கள் ஜாஸ்திங்கிறதுனால தொலி உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா அதுவே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் விட வேண்டாம், முதல்ல விட்ட எண்ணெயே போதுமானது. இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு, இதை எடுத்துருவோம். நல்லா ஆறிக்கட்டும். 1 கப்பு அளவு கொத்தமல்லி இலையை நல்லா அலம்பிட்டு தண்ணி வடிய விட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிப்போம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துப்போம். இதுக்கு நம்ம கொத்தமல்லியை வறுக்க தேவையில்லை, வதக்க தேவையில்லை. அப்படியே போட்டாலுமே இது ஷெல்ஃப் லைஃப் கூட வரும். ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம அலம்பிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பான பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கொத்தமல்லி துவையல் தயார். இது இரும்பு சத்து அதிகம் உள்ளது, பித்தத்தை நல்லா போக்கும், நம்மளுக்கு பசி இல்லாத ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போக்க வல்லது. உங்களுக்கு தேவையானப்போ இதில் தண்ணி கலந்து சட்னி மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.